அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனோனே நம்ம மகா வந்து வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே வந்து எல்லாருமே மகா தப்பாக பேசும்போது சூர்யா செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பிரபாக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ப்ரோக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, மனசு கஷ்டப்படுறாரு நம்ம விஜய். அந்த டைமில் ஐஸ்வர்யா வந்து நான் வந்து உட்காந்து வந்து பூஜை பண்ண மாட்டேன், எனக்கும் பூஜை வேணாம், என் தங்கச்சி இப்படி இருக்கும்போது இந்த நிலமையில என்னால் பூஜை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. மனசும் வருத்தப்படுறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. அதை பார்த்து அனாமிகா வந்து வாங்க பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கூப்பிடுறாங்க. அதை பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆகிற விஜய், இங்கே பாரு என் ப்ரோ அப்படி இருக்கும்போது நான் எப்படி பூஜையில் உட்கார முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டு அனாமிகா செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடுத்து வந்து கொஞ்ச நேரத்தையே வந்து நம்ம மகா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து ரத்தம் தேவைப்படுது பிரபாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட விஜய் வந்து எனக்கும் அதே பிளட் குரூப் தான், நான் போய் ரத்தம் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதை பார்க்குற அனாமிகாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. உடனே வந்து காயத்ரியும் செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்ன நான் நினச்சிட்டு இருக்கோம் மனசில், பூஜையிலேருந்து போகக்கூடாதுன்றாங்க, ஒரு உயிரை காப்பாற்ற தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்பி போயிடுறாரு. எல்லாரும் ஒரே டென்ஷனாக இருக்காங்க. இங்கே வந்து நம்ம பிரபாக் வந்து உயிரை காப்பாற்றுறாரு ரத்தம் கொடுத்து விஜய். அதனால் விஜய்க்கு எல்லாம் நன்றி சொல்கிறாங்க. அடுத்து வந்து விஜய் மகா வீட்டுக்கு வராங்க. வழக்கம் போல் வந்து எல்லாருமே திட்டுறாங்க. ஆனால் தாத்தா பாட்டி அதுக்கப்புறம் நம்ம ராஜலட்சுமி எல்லாருமே மகாவையும் விஜயும் பாராட்டுறாங்க. இதை பார்த்து அனாமிகா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து விஜய் கிட்ட அனாமிகா ஒரு ப்ராமிஸ் வாங்குறாங்க. ஏக்காரனை கூட இதுக்கப்புறம் என்னை விட்டு தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நான் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம விஜய். அடுத்து வந்து அனாமிகாவுக்கும் விஜய்க்கும் வந்து சாந்தி முகூர்த்த ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ நீ வந்து இந்த ஏற்பாடை நீ பண்ணக்கூடாது, நீ பண்ணால் எதுவுமே விளங்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி விடுறாங்க காயத்ரி. அதை கேட்டு வந்து நம்ம மகா வந்து சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு நான் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்து சூர்யா ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. எந்த பதிலும் சொல்லாமல் மகா ஒதுங்கி நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு விஜய் வந்து கெஞ்சி வந்து கேட்குறாரு, ஏன் நீ எனக்காக செய்ய மாட்டீங்களான்னு சொல்லிட்டு விஜய்க்காக மறுபடியும் வந்து அலங்கரித்து மறுபடியும் வேலையெல்லாம் செய்கிறாங்க நம்ம மகா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அனாமிகா வந்து ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்துட்டு பார்க்குறாங்க, அந்த அலங்கரிச்சதெல்லாம் என் அண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு மகா பற்றி ரொம்ப பெருமையாக விஜய் பேசுகிறாரு. இதை பார்த்து அனாமிகா செமையாக டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் வந்து உடச்சி போடுறாங்க. அங்கே இருக்க பூவெல்லாம் தூக்கி போடுறாங்க. இந்த ரூமில் நான் இருக்கவே மாட்டேன், எப்போ பார்த்தாலும் மகான்னு மகா பற்றியும் பிரபா பற்றியும் பேசிகிட்டு இருக்க, உன் கூட வந்து எனக்கு இதெல்லாம் இப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, கேட்க மாட்டேங்கிறாங்க. ரூமில் விட்டுட்டு வெளியே போய் ஹாலில் படுத்து தூங்குறாங்க. அதை பார்த்து சித்ரா வந்து எல்லாரையும் கூப்பிட்டுறாங்க. அப்போ வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து மகா தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி எப்பவும் போல் வந்து காயத்ரி வந்து மகாவை திட்டுறாங்க. இதை பார்த்து சூர்யாவுக்கு செம டென்ஷனாக இருக்குது. அவங்க சித்தியை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு. காயத்ரி அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை, எல்லாத்துக்கும் காரணம் மகான்றீங்க. அவங்க 2 பேரும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு வெளியே வந்தால் அதுக்கு மகாவை வந்து எல்லாமே பண்ணா எப்படி நீங்கள் மகாவை வந்து குறை சொல்லுவீங்க? மகா எந்த தப்பும் செய்யாதவ, அவள் பாட்டுன்னு ஒதுங்கி இருக்கா, அவளை ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையை திட்டி விடுறாரு. அதனால் வந்து பார்த்தீங்களா எல்லாரும் பார்த்தீங்களா, இது வரைக்கும் என்னை ஏற்று ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்கானா, இந்த மகா தான் சொல்லி கொடுத்துருக்கா, அதனால தான் சூர்யா இப்படி பேசுகிறான் அப்படின்னு. இங்கே பாருங்கள் சித்தி, நான் இதை தான் பேசுகிறேன், இதெல்லாம் சொல்லி கொடுத்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது, இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எது நியாயம்னு சொல்லிட்டு அப்படின்னு உடனே வந்து செமையாக டென்ஷனாக காயத்ரி. என்னை பார்த்து இந்த கேள்வியெல்லாம் கேட்குறியா சூர்யா, நீ உன் பொண்டாட்டி பண்ணது மட்டும் நியாயமா? அவளை நான் வந்து அலங்கரிக்க வேணாம்னு சொன்னேன், ஆனால் மீறி அலங்கரிச்சா. அன்னைக்கும் அப்படி தான் பூஜையில் இந்த மாதிரி பண்ணா, பூஜை அவளால் பூஜை நின்று போச்சு. இப்போ வந்து சாந்தி முகூர்த்தத்துக்கு அலங்கரிச்சா, அதுவும் நின்று போச்சு. எல்லாம் இவ ராசி கெட்டவை, இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னோன்னே தாங்கவே முடியல நம்ம மகாக்கு. அப்படியே அழுதுன்னு ரூமுக்கு போயிடுறாங்க. உடனே வந்து நிறுத்திட்டீங்களா சித்தி, ராசியெல்லாம் இதில் ஒன்றுமே கிடையாது புரியுதா, தேவையில்லாமலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து தாத்தாவும் பாட்டியும் வந்து இதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சூர்யா வந்து முதல்ல உன் பொண்டாட்டி கூட்டின்னு உள்ளே போடா, உன் பொண்டாட்டி கதையை உன்னோட வச்சுக்க புரியுதா, உங்கள் 2 பேருக்கு சண்டைனா அது ரூம்குள்ளே தான் இருக்கணும், வெளியெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும், முதல்ல கிளம்பு அப்படின்னு. விஜய் வேறு வழி இல்லாமல் அனாமிகா கிட்ட சாரி கேட்டு அனாமிகா ரூமுக்கு கூட்டின்னு போகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மகா வந்து சமாதானப்படுத்துறதுக்காக சூர்யா போகிறாரு. இது முடியுது.